السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பினை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, கடந்த பல வாரங்களாக கொள்கை குழப்பங்கள் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் நாம் அறிந்து வருகிறோம். அதன் அடிப்படையாக இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் திருக்குரானும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் மட்டுமே. இஸ்லாத்தின் பெயரால் ஒருவர் ஒரு செய்தியை சொல்லுவதாக இருந்தால் ஒன்று அது திருக்குரானிலே இடம்பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த இரண்டை தவிர்த்து வேறு எவ்வளவு சிறந்த செய்தியாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்த ஒரு அறிஞருடைய கூற்றாக இருந்தாலும் அதை நாம் மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பது பற்றி அறிந்தோம். நம்முடைய இறை நம்பிக்கையில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய, நம்முடைய தௌஹீது கொள்கையை தடுமாற செய்யக்கூடிய குழப்பங்களிலே முதன்மையான குழப்பம் எது என்று சொன்னால், எப்படி திருக்குரானை இஸ்லாத்துடைய ஆதாரமாக நாம் நம்புகிறோமோ, எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மார்க்கத்தின் ஆதாரமாக நம்புகிறோமோ, அதுபோன்று சஹாபாக்களுடைய சொல் செயல் ஆகியவற்றையும் மார்க்கத்தின் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பது பற்றியும், திருக்குரானும் ஹதீஸும் மட்டும்தான் அடிப்படை என்று சொன்ன பிறகு சஹாபாக்கள் உட்பட எவ்வளவு பெரிய அறிஞர்களுடைய கூற்றாக இருந்தாலும் அதை மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்பது தொடர்பான சில செய்திகளை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அன்பிற்குரியவர்களே, சஹாபாக்கள் நல்லவர்கள், சஹாபாக்கள் மதிக்கத்தக்கவர்கள், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவரை நாம் மதிக்கிறோம் என்பதற்காக அவரை பின்பற்றி ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இந்த அடிப்படையை புரியாத பலர் இது போன்று சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், குர்ஆன் ஹதீஸ்ல இல்லைனாலும் பரவாயில்ல, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செயல் இருந்ததென்றால் அதை மார்க்கமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று பிரச்சாரம் செய்கிறார்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுக்கு முரண்படக்கூடிய ஒரு பிரச்சாரம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா தங்களுடைய இறுதி பேருரையிலே சொல்லி காட்டும் பல்வேறு விஷயங்களை சொல்லுகிறார்கள். 23 ஆண்டு காலம் மக்களுக்கு மத்தியில் எதையெல்லாம் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த பிரச்சாரத்துடைய ஒட்டுமொத்த தொகுப்புரையாக தங்களுடைய 23 ஆண்டு கால பிரச்சாரத்தை அப்படியே சாறு பிழிந்து தொகுப்புரையாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இறுதி பேருரையிலே சொல்லுகிறார்கள். பல்வேறு விஷயங்களை சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இந்த விஷயத்தை பதிவு செய்கிறார்கள். ருப்ப முபல்லிகின் அவ் ஆ மின் சாமிஇன், என்னிடத்திலிருந்து கேட்கக்கூடிய உங்களை விட நீங்கள் யாரிடத்தில் இதை எடுத்து சென்று சொல்லுகிறீர்களோ அவர்கள் இன்னும் இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளுவார்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்திலிருந்து நீங்கள் இந்த செய்திகளை கேட்கிறீர்கள் அல்லவா, என்னிடத்திலிருந்து கேட்கக்கூடிய உங்களை விட நீங்கள் இதை யாரிடத்தில் எடுத்து சென்று சொல்லுகிறீர்களோ அவர்கள் இதை இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்வார்கள். புகாரியில 1741வது ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதராக என்னிடத்திலிருந்து நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா, எந்த விஷயத்தை என்னிடத்திலிருந்து கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பிறரிடத்தில் எடுத்து சொல்லுவீர்கள். அது அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பாக கொடுத்துட்டாங்க. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, எதையெல்லாம் என்னிடத்திலிருந்து நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ அதையெல்லாம் இங்கு வராதவர்களுக்கு சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டு, அப்படி சொல்லக்கூடிய உங்களை விட நீங்கள் யாரிடத்தில் இதை சொல்லுகிறீர்களோ அவர்கள் இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வார்கள், அந்த விஷயத்துல இன்னும் உறுதியாக இருப்பார்கள் அப்படிங்கிற கருத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இதுல இருந்து என்ன விளங்குது,
சஹாபாக்களை பின்பற்ற முடியாது என்பதல்ல, பின்பற்ற கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸிலாவது இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள், உங்களை விட அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற கருத்துல வருது. புகாரியிலேயே 7078வது ஹதீஸ் 7078. அந்த ஹதீஸில அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்றாங்க, இதே கருத்து, ருப்ப முபல்லிகின் அவ் ஆமின் காமிலின், இங்கு வராதவர்களுக்கு வந்தவர்கள் அந்த செய்தியை கொண்டு போய் சொல்லுங்க, உங்களை விட அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கறதோட அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார், அவ்வாறுதான் ஆனது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நடந்துச்சு. எங்களை விட நாங்கள் யாரிடத்தில் இது எடுத்து சொல்லுகிறோமோ அவர்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறார்கள். இதுல உள்ள நுணுக்கங்கள் என்னென்ன, இந்த செய்தியின் மூலமா அல்லாஹ்வுடைய தூதர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னென்ன என்று தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி தான் ஆணுச்சு. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ, என்னிடத்திலிருந்து கேட்கக்கூடிய உங்களை விட நீங்கள் யாரிடத்தில் சொல்லுவீர்களோ அவர்கள் இதை இன்னும் நன்றாக விளங்கிக் கொள்வார்கள். நபி அவர்கள் சொன்னது போன்றுதான் நடைபெற்றது, அப்படிதான் ஆச்சு. அன்பிற்குரியவர்களே, அதற்கு ஆதாரமாக நாம் பார்க்கலாம், சஹாபாக்களை பின்பற்ற கூடாது என்பது நம்முடைய சொந்த கருத்து அல்ல, அது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கருத்து என்பதற்கு இந்த ஹதீஸுகள் போக எல்லா விஷயங்களையும் ஒரு சேர எந்த ஒரு நபித்தோழரும் அறிந்திருக்கவில்லை என்பதையும் நாம் ஹதீஸுகளிலே பார்க்க முடிகிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒரு மார்க்க அறிஞர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பல்வேறு தலைப்புகளை பற்றி மக்களிடத்தில் உரையாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே தனக்கு தேவைப்படாத விஷயமாக இருந்தாலும் அவர் அதை தெரிந்து வைத்திருக்கிறார். நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனைவியோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்க அறிஞர், தலாக்கை பற்றி அவருக்கு சட்டம் தேவையில்லை, ஆனாலும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தலாக்கை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார். இவருக்கும் வியாபாரத்திற்கும் சம்பந்தம் இல்லை, வியாபாரத்துடைய சட்டம் என்ன என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இவருக்கு இல்லை. ஆனால் வியாபாரிகளுக்கு அதை எட்டி வைக்க வேண்டும் என்பதற்காக அது பற்றின சட்டங்களை இவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இப்படி தன்னோடு சம்பந்தம் இல்லாத விஷயமாக இருந்தாலும் பிறருக்கு சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தால் பல்வேறு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய இன்றைய சூழல். ஆனால் சஹாபாக்களுடைய நிலை என்ன, எது தேவையோ அதை மட்டுமே தெரிந்து வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை தெரிந்து வைக்க மாட்டாங்க. அந்த சூழ்நிலை அவர்களுக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அதுதான் அவர்களுடைய நிலை. அது மட்டுமல்லாமல் அவர்கள் எதை நபியிடத்திலிருந்து கேள்விப்பட்டார்களோ அதை மட்டுமே தெரிந்து வைத்திருந்தார்கள். கூடுதலாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யவில்லை, அதற்கான வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், புகாரியில 1563வது ஹதீஸ். அந்த ஹதீஸிலிருந்து ஒரு விஷயத்தை நாம் விளங்குகிறோம். ஏற்கனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக உங்களிடத்துல சொன்ன அதை ஒட்டிய செய்தி. ஹஜ்ஜிலே 3 விதமான முறைகள் இருக்கிறது. ஒன்று, ஹஜ்ஜை மட்டும் தனித்து செய்வதற்காக இஹ்ராம் கட்டுவது, ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வதற்காக இஹ்ராம் கட்டுவது, முதலிலே உம்ரா செய்துவிட்டு பிறகு இஹ்ராமை விட்டு வெளியே வந்துவிட்டு பிறகு ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் கட்டுவது என்ற 3 முறை கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் உங்களிடத்தில் சொல்லப்பட்டது. இஃப்ராத் என்று சொன்னால் ஹஜ்ஜுக்காக மட்டும் இஹ்ராம் கட்டுவது, கிரான் என்று சொன்னால் ஹஜ் உம்ராவையும் சேர்த்து செய்வது, தமத்துழு என்று சொன்னால் முதலிலே உம்ரா செய்துவிட்டு பிறகு இஹ்ராமை விட்டு வெளியே வந்துவிட்டு பிறகு இஹ்ராமுக்குள் சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த அந்த தமத்துங்கிற ஹஜ்ஜ அது அப்படி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க, அதை தடுத்தாங்கிற செய்தியை பார்த்தோம். இங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக புகாரியில 1563வது ஹதீஸ், தமத்துங்கிற ஹஜ் முறையையும் கிரான் என்கிற ஹஜ் முறையையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிந்து வைத்திருக்கவே இல்லை. அப்படிதான் கிடையாது. இஃப்ராத் மட்டும்தானே, ஹஜ்ஜுக்காக உம்ரா இஹ்ராம் கட்டுவது மட்டும்தானே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நபித்தோழர், குலஃபாய ராஷிதீன்களிலே ஒருவர், அவங்க இந்த விஷயத்தை தெரிந்து வைத்திருக்கவில்லை. அதுக்காக நம்ம அவங்களை மட்டம் தட்டல. ஒருவரை நாம் மார்க்க முன்னோடியாக பின்பற்ற வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் அனைத்து விஷயங்களிலும் சம்பூர்ண அறிவு பெற்றவராக இருக்க வேண்டும். அதுதானே அழகு. அல்லாஹ்வுடைய தூதரை நாம் மார்க்க முன்னோடியாக வைத்திருக்கிறோம் என்றால் ஏன்? அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருகிறது, அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு அவர்கள் விளக்கமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படி சஹாபாக்களை பற்றி உத்தரவாதம் இருக்கிறதா? கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு சான்று. கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும், உங்களிலிருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை நாம் ஏற்படுத்துவோம். யத்லு அலைக்கும் ஆயாத்தினி,
அவர் நம்முடைய ஆயாத்துகளை, நம்முடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பிப்பார். ஒரு ஜக்கீஹிம், அதை கொண்டு உங்களை தூய்மைப்படுத்துவார். ஒரு அல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மாலம் தகூனு தஅலமூன், உங்களுக்கு தெரியாததை அவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். இது நபியை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது என்பதால் நாம் நபியை பின்பற்றுகிறோம். சஹாபாக்களை பற்றி நீங்க சஹாபாக்களை பின்பற்றுங்க என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லப்படவில்லை என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு யாரையும் பின்பற்ற கூடாது என்றுதான் குர்ஆன் சொல்லுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறந்த நபி தோழர். ஆனால் மார்க்கத்தை பற்றிய அனைத்து சட்டங்களையும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கவில்லை. சுருக்கமா சொல்றதா, பின்பற்றக்கூடிய இடத்துல அவங்க இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் தமத்துங்கிற ஹஜ்ஜை பற்றி அவர்கள் தெரிந்து வைத்திருக்கவே இல்லை. கிரான் என்கிற ஹஜ் முறை பற்றி தெரிந்து வைத்திருக்கவே இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த ஒரு சஹாபி பெண்மணி பார்க்கிறோம். நமக்கு நிறைய பேர் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்களா என்று கேட்டால் நம்ம எல்லோருக்குமே தெரியும், எந்த இடத்துல உட்கார்ந்து கழிக்க முடியாதோ அப்படிப்பட்ட ஒரு குப்பை மேட்டில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். புகாரில ஹதீஸ் இருக்குது, 2471வது ஹதீஸ். பலர் சொல்லுவோம், நம்பர் தெரியலனா கூட ஆமாங்க ஹதீஸ்ல படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள். அதுல நாம் என்ன படிப்பினை பெற முடியும்? எங்கு உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதற்குரிய வாய்ப்பு இல்லையோ, நெருக்கடியான சூழல் ஏற்பட்டால் அந்த அடிப்படை இந்த ஹதீஸின் அடிப்படையில அந்த இடத்துல இதை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளலாம், வழக்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, பல ஹதீசுகளை அறிவித்தவர்கள், பல்வேறு கரிய சட்டங்களுக்கு விளக்கம் சொன்னவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்டு கேட்டு தெரிந்து வைத்திருந்தவர்கள். அந்த ஆயிஷா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் வாழ்நாள்ல ஒருபோதும் நின்று கொண்டு சிறுநீர் கழித்ததே இல்லை. அன்பிற்குரியவர்களே, பின்பற்றக்கூடிய இடத்தில் சஹாபாக்களை கொண்டு போய் வைக்க கூடாது என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறதா இல்லையா? அடுத்து பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஹதீஸ்கள்ல பார்ப்போம். பிரபலமான சஹாபி, ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மூத்த சஹாபி. ஆனா அவங்களுடைய நிலை என்ன தெரியுமா? ஆரம்ப காலத்துல, தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல ருக்கு செய்யும் பொழுது நாம் எல்லாம் நம்முடைய முழங்காலை பிடித்தவர்களாக ருக்குவில இருப்போம். ஆனா தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல இப்படி 2 துடைகளுக்கு மத்தியிலே கை வைத்துக் கொண்டு ருக்குவில நிற்கக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தது. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை மாற்றி சொல்லித் தருகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு கூட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் கை கட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள், ருக்குவிலே நிற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சட்டம் மாற்றப்பட்டதுக்கு பிறகு கூட அவங்க அந்த செய்தி தெரியாம இருந்தாங்க. என்ன அர்த்தம்? ஒருவரை நாம் பின்பற்றக்கூடிய இடத்துல வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட போதிய விவரம் இல்லாதவர்களான சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அதுக்காக அவங்க தெளிவாக சொல்லுகிறோம், அவர்களை மட்டம் தட்டவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பாளியாக ஆக்கிவிட்டான். ஒரு செய்தி தெரியாமல் இருந்ததே, தெரியாமல் இருக்கக்கூடிய ஒருவரை மார்க்க முன்னோடியாக எடுத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிறது நம்முடைய வாதம். அதுபோக முதுஹா என்று சொல்லக்கூடிய ஒரு தவணை திருமணம், ஒரு வியாபாரி ஒரு ஊருக்கு செல்லுகிறார். 3 மாதங்கள் அந்த ஊர்ல தங்க வேண்டிய சூழல் இருக்கிறது, 4 மாதங்கள் தங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. மனைவியுடைய தேவை ஏற்படும் என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் இப்படி ஒரு நடைமுறை இருந்தது. என்ன நடைமுறை என்று சொன்னால், அந்த ஊர்ல உள்ள ஏதாவது ஒரு பெண்ணை மணந்து கொள்வது எப்படி? ஒப்பந்த அடிப்படையில. நான் இந்த ஊர்ல வியாபார நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக ஒரு 4 மாசம் இருக்க வேண்டி இருக்கு, 3 மாசம் இருக்க வேண்டி இருக்கிறது. அந்த 3 மாதங்களுக்காக நீ எனக்கு மனைவியாக இரு. ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தி நிக்கா செய்து கொண்டு ஒரு 3 மாசம் இருந்துட்டு பிறகு வந்துருவாங்க. அவ்வளவுதான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவு. இது அரபியில முதுஹா என்று சொல்லப்படும். தற்காலிகமாக சந்தோஷமாக இருப்பது, தற்காலிகமாக திருமணம் செய்து கொள்வது என்ற ஒரு முறை இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஒழித்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு கூட பிரபலமான சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு கூட முதுஹா திருமணம் செய்வது பற்றி நாங்கள் இப்னு அப்பாஸ் இடத்துல கேட்டோம். அவர்கள் தாராளமா செஞ்சுக்கலாம்னு ஃபத்வா கொடுக்கக்கூடியவராக இருந்தார். வெளிப்படையில சொன்னா நடைமுறையோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது ஒரு விபச்சாரம் மாதிரி தானே. குறிப்பிட்ட காலத்துக்கு நீ எனக்கு மனைவியாருன்னு சொல்லி கிரயம் பேசி ஒரு கால அடிப்படை நிர்ணயம் செய்யப்பட்டு ஒப்பந்தம் செய்து கொண்டால் அது மார்க்கமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஒழித்த ஒரு முறை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுன்னத் ஜமாத்காரங்க சொல்லுவாங்க, ரஹீசுல் முஃபஸ்ஸிரீன், திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் இப்னு அப்பாஸ். அப்படிதான் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு பட்டம் கொடுக்கல, இவர்களாக சொல்லிக் கொள்வது. அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்தான பிறகு கூட
அந்த வாடகை திருமணத்தை, தவணை திருமணத்தை மார்க்கம் தான் செய்யலாம் கூடும் என்று வாய்மொழியாக அல்ல, மார்க்க தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இப்னு அப்பாஸ் இருந்தார். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று வாதிடக்கூடியவர்கள் தற்காலிகமாக எங்கேயாவது போயிட்டு ஒரு 3 மாசத்துக்கு யாராவது ஒரு பொண்ணை மணந்து கொள்ளுங்க, ஏன்னா சஹாபாக்கள் அனுமதிச்ச ஒரு மேட்டர் சொன்னா ஒத்துக்குவாங்களா? அல்லது அவர்களுடைய வீட்டு பெண்ணை யாராவது அப்படி கேட்கிறார், இது மாதிரி நீங்க சஹாபாக்களை பின்பற்றலாம்னு சொல்றீங்க, இப்னு அப்பாஸ் பத்வா கொடுத்திருக்கிறார், மார்க்க தீர்ப்பு கொடுத்திருக்கிறார், உங்கள் வீட்டு பெண்களை யாருக்காவது நீங்கள் இது போன்ற தவணை முறை திருமணத்திற்காக செய்து கொடுக்க ஒப்புக்கொள்ளுவீர்களா என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க? அன்பிற்குரியவர்களே, முரண்டு பிடிப்பது திருக்குரானும் ஹதீஸும் மட்டும்தான் மார்க்க ஆதாரம் என்று தெரிந்து கொண்டே சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்லக்கூடியது அவர்களா மனமுரண்டாக பேசுவது என்று சொல்லுவதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? யார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இது பற்றின விவரம் இல்லாமல் மறுத்திருக்கிறார்கள். இம்ரான் இப்னு ஹுசைன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் இம்ரான் இப்னு ஹுசைன் அவரும் சொல்லுகிறார், வாடகை திருமணம் கூடும் தானே, அதுல ஒன்றும் தப்பில்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த ஒரு விஷயம் சஹாபாக்கள் தெரியாமல் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் பின்பற்றலாமா? மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து விட்டான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நம்ப வேண்டும், பின்பற்ற வேண்டுமா? அன்பிற்குரியவர்களே, அதே போன்று எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கக்கூடிய விஷயம், கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிறோம். அப்படி குடும்ப வாழ்க்கையில ஈடுபட முயற்சிக்கும் பொழுது கணவருக்கு ஆணுக்கு விந்து வெளிப்படவில்லை, அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் மீது குளிப்பு கடமையா என்று கேட்டால் எல்லோருமே சொல்லுவோம், முயற்சி செய்து விட்டாலே குளிப்பு கடமை. அவருடைய உடலில் இருந்து அசுத்தம் வெளிப்படுகிறதா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல, முயற்சி செய்து விட்டாலே குளிப்பு கடமையாகிறது அப்படிங்கறதெல்லாம் இன்று நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல அசுத்தம் வெளியே வந்தாதான் குளிப்பு கடமை, இல்லைன்னா குளிக்க தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் குளித்தாக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த செய்தி அவங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படல. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதெல்லாம் குளிக்க தேவையில்லை, அசுத்தம் வெளியே வந்தாதான் குளிப்பு கடமையாகும். ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர் அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு ஏற்படவில்லை. வாய்ப்பு ஏற்படாத நிலையிலே உள்ள ஒருவரை மார்க்க முன்னோடியாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அது மட்டுமல்ல அன்பிற்குரியவர்களே, துஹா தொழுகை, முற்பகலிலே தொழக்கூடிய தொழுகை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது காட்டிய ஒரு உபரி வணக்கம், சுன்னத்தான வணக்கம். எல்லாருக்குமே தெரியும், தொழுகிறோமோ இல்லையோ வாய்ப்பு அப்படி ஒரு தொழுகை இருக்கிறது என்பது தெரிந்து வைத்திருக்கிறோம். பல சுன்னத் ஜமாத்துகள்ல அந்த அவுகாத்து ஸலாத் தொழுகை அட்டவணையில போட்டிருப்பாங்க, துஹா தொழுகைலாம் சில பள்ளிகள்ல போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் பாக்குறோம். அப்படிப்பட்ட ஒரு உபரியான அனைவரும் அறிந்த ஒரு வணக்கம் துஹா தொழுகை. ஆனா அன்பிற்குரியவர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இது 2 நபி தோழர்களுமே 2 சஹாபாக்களுமே சொல்றாங்க, லுஹான்லாம் ஒரு தொழுகை கிடையாது, அப்படி ஒரு தொழுகை நாங்க தெரியவே இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் நான் கேள்வியே படல. பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் யாரை நாம் பின்பற்றுகிறோமோ அவர்களுடைய நிலை என்ன என்பதை முதலில் எடை போட்டு பார்க்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பின்பற்றுங்கள் என்று மக்களிடத்தில் சொல்லும் பொழுது தன்னுடைய நாணயத்தை, அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தன்மையை மக்களிடத்தில் சான்றாக வைத்தார்கள். ஆனால் சஹாபாக்களுடைய நிலை பல விஷயங்களை அறியாத நிலையிலே தான் அவருடைய வாழ்க்கை முறிந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களையும் பின்பற்ற வேண்டும், அவர்களையும் மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எப்படி சரி வரும்? தயம்மம், ஒழு செய்ய முடியாத, குளிக்க முடியாத சந்தர்ப்பத்தில் அல்லது ஒழு செய்வதற்கோ குளிப்பதற்கோ தண்ணீர் கிடைக்காத நேரத்துல தயம்மம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியும், எல்லா மக்களும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதெல்லாம் கூடாது, நம்ம அப்படி தயமம்னு ஒண்ணு இருக்கிறத மக்கள்கிட்ட சொன்னா மக்கள் அதை சலுகை எடுத்துக் கொள்ளணும், அதனால தயமம்னு ஒண்ணு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்த, அல்லாஹ் அனுமதித்த ஒரு விஷயத்தை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, அதெல்லாம் கூடாது, மக்கள் சலுகையாக ஆதாரத்தை கொண்டு காட்டுறாங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களே, இன்னார் கேட்டிருக்கிறாரு சொல்லி இருந்தாலும் எப்படி சொல்றாரு? இப்னு மஸ்ஊதுடைய கருத்து, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதிச்சு இருந்தாலும் நாம தயமம்னு ஒண்ணு சொன்னோம்னா மக்கள் வந்து அதை சலுகையா எடுத்துக்கிட்டு தேவைப்படாதவங்க தயமம் செய்வாங்க, அதுக்கு நாம பொறுப்பாளி ஆகுவோமா? ஆதாரத்தை காட்டிய பிறகு கூட மறுக்கிறார் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் சொல்லக்கூடியவர்கள் நாங்க இனிமே தயமம் செய்ய மாட்டோம், எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் ஜன்னி கண்டாலும் பரவாயில்ல, நாங்க குளிச்சுட்டு தான் பள்ளிவாசலுக்கு வருவோம்னு சொல்லுவீங்களா? உங்க தொழுகையோட புத்தகங்கள் ஏன் தயமமுடைய சட்டத்தை போட்டிருக்கிறீங்க? யாரெல்லாம் சஹாபாக்களை பின்பற்றுவது மார்க்கம் என்று சொல்லுகிறார்களே அவர்கள் தயமம் பற்றி பேசுகிறார்கள், தயமம் செய்து கொள்ளுகிறார்கள்.
அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய சஹாபாக்களில் ஒருவர் தயமம் கூடாது என்று சொல்லுகிறார். அதே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆனுடைய கடைசி 2 வசனங்கள் 2 அத்தியாயங்கள் இருக்கிறது இல்லையா, குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், இது ரெண்டுமே குர்ஆனே கிடையாதுன்னு சொல்லி வாதமிட்டுக் கொண்டிருந்தார் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு கூட. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு கூட இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இது ரெண்டுமே ஹதீஸ்ல உள்ள வேற துஆக்கள், இதுக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்ல, குர்ஆன்ல வெறும் 112 சூறாக்கள் தான் என்று வாதிட்டுக் கொண்டிருந்தார். நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அவர்களுக்கு மார்க்கத்துக்கும் உள்ள நிலை இதுதான். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு நஜாத்துக்காரங்க சஹாபாக்களை மட்டமாக்கிட்டாங்க, நஜாத்துக்காரங்க சஹாபாக்களை மதிக்கிறது இல்ல அப்படின்னு பேசுறது அழகல்ல. இதற்கு சில நியாயமான காரணங்களும் இருந்தது. நாம் ஆரம்பத்திலேயே சொன்னது போன்று அவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தெரிந்து வைத்திருந்தார்கள். தேவை ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, வஹி வந்து கொண்டிருக்கிறது, கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்ற நிலையில இருந்தார்களே தவிர தெரிந்து கொள்ள கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அதுபோக எதை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்களோ அது மட்டும்தான் மார்க்கங்கிற நிலையில சில இருந்த காரணத்தால் லுகா கொள்கையை மறுக்கிறது, தயமம் கூடுன்னு தெரிஞ்சும் அதை வேணாங்கிறது, இப்படி சில காரணங்கள். அதுபோன்று சஹாபாக்களுக்கு அடுத்த கட்டத்திலே உள்ள இமாம்கள் ஹதீஸ்களை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டார்களே, அது மாதிரி சஹாபாக்கள் முயற்சியில் ஈடுபடாததும் அவர்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளாததற்கு ஒரு காரணம். அதுபோன்று இன்று இருக்கக்கூடிய அளவிற்கு காகிதம், மை போன்ற விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படாத காரணத்தால் யார்கிட்டயாவது கேட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் எழுதி வச்சுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் சூழ்நிலை ஏற்படல. ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் எவ்வளவு சௌகரியமாக கொடுத்திருக்கிறான். ஒரு தலைப்பை பற்றி எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸ் சாப்ட்வேர்களை நம்முடைய கணினியில ஏற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு தொழுகை என்று அடித்தால் தொழுகை சம்பந்தப்பட்ட ஹதீசுகள் வரிசையாக ஒன்றிற்கு ஒன்றாக எடுத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு வாய்ப்பு. நோன்பு என்று டைப் செய்தால் நோன்பு தொடர்பான செய்திகள், நிரந்தர நரகம் அப்படிங்கிற வார்த்தை, யாருக்கெல்லாம் நிரந்தர நரகம் அப்படிங்கிற தலைப்பை பற்றி நமக்கு வேணுமா? நிரந்தரங்கிற வார்த்தையை அரபியில டைப் செய்தோம் என்று சொன்னால் நிரந்தர நரகம் சம்பந்தமாக உள்ள குர்ஆன் வசனங்கள், நிரந்தர நரகவாதிகள் சம்பந்தமான ஹதீசுகள் அப்படியே குறிப்பெடுத்துக் கொண்டு ஈஸியாக பேசி விடுகிறோமே. அப்படியான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்க பெறவில்லை. இது போன்ற பல்வேறு நியாயமான காரணங்களால் சஹாபாக்கள் அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கவில்லையே தவிர, மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம், மற்ற சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்களை விட, சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களை விட, மதுஹபுவாதிகளை விட, தேவபந்திகளை விட, பரேலிகளை விட நாம் சஹாபாக்களை உயர்ந்த இடத்துல வைத்து மதித்துக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களுடைய நிலையை யாரும் அடைய முடியாது என்பதிலே நாம் எள்ளளவும் மாற்று கருத்து கொள்ளவில்லை. என்ன வித்தியாசம்? ஒரு மனிதர் நல்லவர், நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரர், அமானிதங்களை பாதுகாக்கக்கூடியவர், யாரை பற்றியும் புறம் பேசாதவர், இது போன்ற நல்ல குணங்கள் இருக்கிறது. அதனால் அவரை நாம் நம்முடைய காருக்கு டிரைவராக ஆக்கிக் கொள்ளலாம். ஒருத்தர் டிரைவர் ஆக்குறதுக்கும் நல்ல குணத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? கார் ஓட்ட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு கார் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த இடத்துக்கு தகுதி. ஒரு பள்ளிவாசலுக்கு இமாமை நியமிக்க வேண்டும், ஒரு மதரசாவுக்கு பேராசிரியரை நியமிக்க வேண்டும். என்னங்க யாரை வைக்கலாம்? அவரை வைக்கலாம். எங்க ஓதுனாரு? அவர் எங்க ஓதுனாருன்னு தெரியாது, ஆனா நல்ல டிரைவர். யார் எதில பாண்டித்யம் பெற்றிருக்கிறார்களோ அந்த துறையில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும். அதுதான் சரியான அறிவுக்கு பொருத்தமானதும் கூட. சஹாபாக்கள் நல்லவர்கள், சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், பின்பற்றப்பட வேண்டியவர்கள் இல்லை. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அன்பிற்குரியவர்களே, அபூபக்கருடைய நிலையை, உமருடைய நிலையை, உஸ்மானுடைய நிலையை, இப்னு கஅபுடைய நிலையை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நிலையை இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நீங்களோ நானோ அடைய முடியாது என்பதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவர்களையெல்லாம் விட உயர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயங்கள், அல்லாஹ் கொடுத்த விஷயங்கள் குர்ஆன் வடிவத்திலும் ஹதீஸ் வடிவத்திலும் இருக்கும் பொழுது சஹாபாக்களை பின்பற்றணும், சஹாபாக்கள் சொன்னாலும் மார்க்கம் என்று சொல்லுவது முழுக்க முழுக்க மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இதுதான் கொள்கையில் ஏற்படக்கூடிய முதன்மையான ஆகப்பெரிய குழப்பம். எப்பொழுது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது போன்று சஹாபாக்களுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலாம் என்ற ஒரு நிலை வந்து விடுகிறதோ அப்படியே ஒன்றின் ஒன்றாக சஹாபாக்களை மதிக்கிற மாதிரி இமாம்களையும் மதிக்கணும், பெரியார்களையும் மதிக்கணும், ஆலிம்களையும் மதிக்கணும். அப்படியே ஒன்றின் ஒன்றாக குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் அடிப்படை என்ற ஒரு நிலை நம்மிடமிருந்து எளிமையாக பறிக்கப்படுவதற்கு அடிப்படையே சஹாபாக்களை பின்பற்றலாம் என்று சொல்லக்கூடியதுதான்.
அன்பிற்குரியவர்களே, சுருக்கமாக சஹாபாக்களை பின்பற்றுவது என்பது மார்க்கம் அல்ல அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்கு சில செய்திகள் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டன. அடுத்த குழப்பமாக கொள்கையில ஏற்படக்கூடியது மதுஹபுகள் என்கிற குழப்பம் தான். மதுஹபுகள் என்றால் என்ன? மதுஹபுகளுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? மதுஹபுடைய இமாம்களுடைய காலங்கள் என்னென்ன? இப்ப சொல்லக்கூடிய 4 மட்டும்தான் மதுஹபுகளா? அந்த மதுஹபுக்கும் அந்த இமாமுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? மதுஹபுடைய அடிப்படையில் ஒருவர் வாழ்ந்தால் இஸ்லாத்தின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுமா? அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த வாரங்களிலே பார்ப்போம்.